ஒவ்வொரு மனிதனுடைய முதல் மதரசா அதாவது பள்ளிக்கூடம் அவனுடைய தாயின் மடி. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய முதல் மதரசா அதாவது பள்ளிக்கூடம் அவருடைய தாயின் மடியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் பேச கற்றுக்கொள்வதே தாயின் மடியில் இருக்கும் போதுதான். அந்த பேச கற்றுக்கொள்வதோடு சேர்த்து அவன் மற்ற விஷயங்களையும் துன்யாவுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது தீனுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆரம்ப கல்வி தாயினுடைய மடியா இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குழந்தைக்கு சாலிகான தாயை தருவது அந்த தகப்பனின் மீது கடமையா இருக்குன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இஸ்லாமும் என்ன சொல்லுது? தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமாத், அதாவது கல்வியை தேடி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அதாவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவர் மீதும் கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்கு. அப்ப கல்வியின் மகத்துவத்தை என்ன பண்ணுது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா தான் இஸ்லாம் வலியுறுத்துது. ஏன்? பெண்ணிடத்தில் கல்வி இருந்தால்தான் அந்த பெண் மூலமாக பிறக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு அவளுடைய மடி முதல் பள்ளிக்கூடமாக மதரசாவாக இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை.